அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடிஏ யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20லிருந்து 30 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி கடைப்பிடிக்க வேண்டும் விஷயங்கள் என்ன? அந்த கிரெடிட் கார்டு கடன எப்படி நம்ம கட்டணும்? இதுபடி முறையாக எப்படி கட்டுவது? எல்லாத்தையும் பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்க கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்துல வந்திருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அன்றாட பொருளாதார குறித்தும், அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ ஷேர் மார்க்கெட் குறித்து, சேவிங்ஸ் குறித்து, இன்வெஸ்டிங் குறித்து நிறைய தகவல்கள் கிடைக்கப் போகுது. இன்றைய ஒரு பதிவுல நம்ம இந்த கிரெடிட் கார்டு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த வீடியோவ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோலவே நம்ம யூடியூப் சேனல மத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பதிவ நான் இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 30 வயசு உள்ள நபர்கள் நீங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க சேவிங்ஸ பத்தி கையாளணும். அதாவது நீங்க சேவிங்ஸ நெறைய நீங்க சேவிங்ஸ நீங்க செஞ்சு வச்சுக்கிறதுனால, உங்களுக்கு நெறைய அட்வான்டேஜ் இருக்கு இதுல. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு தேவையாகக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ண பிறகு தான் நீங்க கிரெடிட் கார்டே அப்ளை பண்ணணும் அப்படின்றது. எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்டு மூலமா வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கே தெரியாம நெறைய பொருட்கள வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு டியூ டேட்டுக்குள்ள நீங்க பணத்த நீங்க செலுத்தணும் அப்படின்ற விஷயம். ஒருவேளை டியூ டேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு கம்பெனி பெனால்டி போடும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டிக்கு மேல வட்டி போடுவாங்க. 30லிருந்து 40% வட்டி கிரெடிட் கார்டுக்கு குடுக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க மாட்டிக்குவீங்கன்ற ஒரு விஷயம். இந்த டெட் ட்ராப் அதாவது கடன் சுமையில மாட்டிக்கிறதுக்குலேருந்து மீண்டு வரதுக்கு பரிகாரங்கள்ல அப்போ தேடுறத விட, இப்போவே ஒரு உஷாரா எமர்ஜென்சி ஃபண்ட நாங்க பில்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு ஏற்ப சம்பளத்தோடைய தொகை, நீங்க மாசம் மாசம் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ, அத 6 மாசத்துக்கு ஆகக்கூடிய அந்த தொகை என்ன இருக்கோ, அத ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நீங்க சேகரிச்சுட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலமாக. அதே போலவே அந்த எமர்ஜென்சி ஃபண்ட அப்படியே அங்கேயே விட்றாம, அத ஒரு ஆர்டியாவும் அந்த அக்கவுண்ட்ல நீங்க ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கான வட்டியும் கிடைக்கும். அது போகவே உங்களுடைய பணம் பெருகுறதுக்கு இந்த ஆர்டி மூலமா அதிகமான வட்டியும் உங்களுக்கு அந்த தொகைக்கு கிடைக்கப் போகுது. காம்பவுண்டிங் எஃபெக்ட் இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10, 15 வருஷமா நீங்க அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணி அந்த ஆர்டிய 5, 5% ஏத்தி அத கன்டின்யூ பண்ணிட்டே போனீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இது இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்ட பயன்படுத்துறீங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு பொதுவா 40லிருந்து 50 நாள் வரைக்கும் ஒரு டைம் இருக்கும் அப்படின்றது. ஒரு பில்லிங் சைக்கிள்ன்றது 50 நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பில்லிங் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பில் ஜெனரேஷன் ஆகக்கூடிய ஒரு டேட்டு, அதேபோல உங்களுக்கு டியூ டேட் எவ்வளோ நாள் ஆகுதுன்றத நீங்க பார்த்து தான் அதுக்கு ஏத்தபடி நீங்க பணத்த கட்டணும் அப்படின்றது. கிரெடிட் கார்டு கம்பெனி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பணத்த கட்டாம போனீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் மேல ரொம்ப பாதிப்பு உண்டாகும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிருச்சுன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா, அது கடன் வாங்குறதப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில போய் மாட்டிக்குவீங்க. அதனால எப்போலாம் நீங்க கிரெடிட் கார்டுல தேய்ச்சு நீங்க செலவு செய்றீங்களோ, அந்த செலவு செய்றப்போ ஞாபகமா வச்சுக்கக்கூடிய விஷயம், பில் ஜெனரேட் ஆகுது இல்லையா? அந்த கிரெடிட் கார்டு பில் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறமா அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நீங்க அந்த பணத்த ஒரு 80% அதேபோல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி மிச்ச பணத்த ஒரு 20% அப்படின்ற பணத்த நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். அதேபோல நீங்க கடன் சுமையிலயும் மாட்டாம இருப்பீங்க. அதேபோல உங்க கிரெடிட் யுட்டிலைசேஷனும் அந்த லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டுக்கு ரூ. 1,00,000 கிரெடிட் கார்டு இருக்குன்னா, 30% மட்டும் தான் அந்த கிரெடிட் கார்ட நீங்க பயன்படுத்திக்கணும். அதாவது 1,00,000க்கு 30,000 அப்படின்ற ஒரு விஷயம். அதே ஒரு ரூ. 15,000 ஒரு 50,000 கிரெடிட் லிமிட் இருக்கக்கூடிய கார்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 30% 50,000த்துக்குள்ளேயே நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, நல்ல கிரெடிட் யுட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் இந்த கிரெடிட் ஸ்கோர் மூலமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் கையாண்ட பிறகு எதுக்கு நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சே இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில நீங்க கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பணத்த கட்டுறதுக்கு உங்க கையில இல்ல அப்படின்றப்ப இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம போச்சுன்னா, உங்க நண்பர்கள் கிட்டவோ அல்லது பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தார்கிட்டவோ இந்த கடன வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தியில உங்களுடைய ஒரு கௌரவம் கூட
கம்மியாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பேர் வந்து பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அது நீண்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை மேலே ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சேமிப்பில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். சில பேர் வந்து இம்பல்ஸ் பையிங் ஹேபிட் இருக்கும். இம்பல்ஸ் பையிங் என்ன அப்படின்னா திடீர்னு ஆன்லைனில் பார்ப்பாங்க, பார்த்த உடனே பொருட்களாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் உண்மையாகவே உங்களுக்கு தேவைப்படுதா, அல்லது பொழுதுபோக்குக்காக ஏதோ ப்ரௌஸ் பண்ணும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த பொருளை வாங்குறேன்னா அப்படின்றத வந்து நீங்கள் யோசிங்க. 2வது விஷயம் என்னன்னா, இந்த 24 மணி நேரம்ன்றது வந்து ஒரு கூலிங் பீரியடா வந்து கருதப்படுகிறது. அந்த 24 மணி நேரத்தில வந்து அந்த பொருள பத்தியே நீங்க யோசிக்கணும். உண்மையாவே அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுதா? அதாவது அந்த பொருள் வந்து வாங்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அந்த பலன் வழியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்குமா? அதாவது அந்த பொருள வந்து வாங்குன பிறகு 1 வாரத்திலயோ, இல்ல 2 நாள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு பொருள் மேல ஆசை ஆரம்பிக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்கணும். இந்த பொருள் வாங்குறதுனால நான் பெறக்கூடிய பயன் என்ன? அதாவது என்னுடைய சம்பளத்தில வந்து இந்த பொருள் வந்து வாங்குறதுனால, அந்த சம்பளத்தில இருக்கக்கூடிய அந்த தொகைய வந்து வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் அத பயன்படுத்தியிருக்கலாமா? வேணாமா? அப்படின்ற ஒரு விஷயம். என்னுடைய வளர்ச்சிக்காக இந்த பொருள் வந்து சாதகமா இருக்குமா? பாதகமா இருக்குமா? இப்படின்றத பத்தியெல்லாம் நீங்க சிந்தனை பண்ண பிறகு, அ அந்த பொருள் உண்மையாவே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் தான் நீங்க வந்து அத பை பண்றதுக்கு முன் வ போலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நீங்க பை பண்றதுக்கு முன்னாகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் பையிங் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அ செய்தி. இப்போ நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அல்லது வாங்க மாட்டீங்கன்றது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். அத நான் இங்க வற்புறுத்துற மாதிரி எதுவும் இல்ல. அ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய தகவல்கள் எதா இருந்தா நம்மளுக்கு கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.